டிஃபனுக்கா? நைட்டு டிஃபன். சப்பாத்தி. சப்பாத்தி. மாவுல எண்ணெயே போடாம உப்பு லைட்டா உப்பு போட்டு லைட்டா ஒரு பிஞ்சு சோடாப்பு போட்டு பேசிட்டு கையில ஒட்டாம எண்ணெயே போடல. சப்பாத்தி சூப்பரா வரும். எண்ணெய் சேர்த்தாம சப்பாத்தி. மாவு பிசைஞ்சு வச்சுட்டேன். இது கொஞ்ச நேரம் ஊறதுக்குள்ள சட்னி ஆட்டிக்கலாம். சரி. கொஞ்ச நேரம் ஊறும். சிம்பிளா ஒரு சட்னி செஞ்சு சப்பாத்தி செஞ்சிடறோம்னா சப்பாத்தி செஞ்சிடறேன். சட்னிக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு காட்டுங்க பார்க்கலாம். சட்னிக்கு பருப்பு ஒரு 1/2 ஸ்பூன் கொத்தமல்லி, அடுத்து சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் சீரகம் இவ்வளவுதான் இதுக்கு தேவை. சுத்தமான நல்லெண்ணெய் நம்ம ஆட்டினது இதை 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். இது நான் அவசரத்துக்கு செய்யற சட்னிங்க. கறி செஞ்சாலும் செய்வேன். அதே மாதிரி தோசை, இட்லி எல்லாத்துக்கும் இந்த பருப்பு சட்னி சூப்பரா இருக்கும். உங்களுக்கு இது பிடிச்ச சட்னி. நல்லா பொன்னிறமா வர வரையும் இதை வறுக்கணும். இந்த மாதிரி கை விடாம கிண்டணும். எல்லாம் ஈவனா ஒரே மாதிரி வறுக்கணும். பொன்னிறமா வறுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ ஜீரகம் சேர்த்துக்கலாம். பருப்பு வறுத்துக்கு முன்னாடி தான் ஜீரகம் சேர்த்துணும். பாருங்க, இப்போ ஜீரகம் சேர்த்து ஒரு 5 நிமிஷம் ஜீரகம் பொரியும். பாருங்க சூப்பரா பொன்னிறமா வறுத்துக்கிச்சு. எல்லாம் ஈவனம் பாருங்க சூப்பரா வறுத்துக்கிச்சு. இது ஆறட்டும் கொஞ்ச நேரம். இது ஆறதுக்குள்ள சப்பாத்தி ஒவ்வொன்றா போட்டு எடுத்துக்கலாம். போட ஆரம்பிச்சிட்டேன். தேய்ச்சிக்கலாம். அப்படின்னு சிவா இப்படி தேய்ச்சி லவுண்டா ஒரு கப்பு வச்சு சுத்திங்கிறது கட் பண்ணிக்கிறது. அது அப்படி லவுண்டா இருக்கும். நமக்கு அந்த மாதிரி இல்லைங்க அவசரத்துக்கு. அப்படியே இப்படி போட்டோம். சப்பாத்தி போட்டாச்சு. வேறு வெந்துட்டு அடுத்த சப்பாத்தி ரெடி ஆயிடுச்சு. அப்பதான் எடுத்து போடணும். சப்பாத்தி அப்படி தேய்ச்சி விட்டா பசு சப்பாத்தி வந்துருச்சு. ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிடலாம். சூப்பரான சப்பாத்தி ரெடி ஆகிட்டுக்குது. நம்ம அவசரத்துக்கு இப்படிதாங்க நாங்கள் நீ விடுங்க. சப்பாத்தி அழுத்தோட பசு வந்துடுது. பசு எப்படி வருது பாருங்க. சூப்பர். சப்பாத்தி பாருங்க பசு எப்படி வரும். சூப்பர். இதில் போட்டு இதில் உப்பு மட்டும் தாங்க சேர்த்தணும். உப்பு மட்டும்தான் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். சட்னி ஆட்டிடலாம். சட்னி ஆட்டியாச்சு. நம்ம 2 பேத்துக்கு அதனால கொஞ்சமா ஆட்டிட்டேன். ஓகே. தாளிச்சிக்கலாங்க. இப்போ சட்னி தாளிக்கிறது ரெடி ஆயிடுச்சு. இதுலயே போட்டு அப்படியே கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இதுலயே போட்டு கடுகு, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு. அது கூடவே ஒரே ஒரு வரமிளகாய், கருவேப்பிலை. தாளிச்சு கொட்டியாச்சு. அவ்வளோதான். சூப்பரான சட்னி ரெடி. சூப்பரான பருப்பு சட்னி ரெடி. சட்னி ரெடிங்க. ஒரு நேரத்துக்கு சிம்பிளா நாங்க செஞ்சுக்கிறது. நிறைய 2-3 குழம்புலாம் வைக்கிறது இல்லை. டைம் நம்ம பாருங்க சப்பாத்தி எந்த அளவுக்கு சூடாகுது. எப்படி சப்பாத்தி சூப்பரா இருக்குங்க. சப்பாத்தி பாருங்க சாப்பிட்டா. சட்னி போட்டுக்கலாம். சட்னி இப்போ பாருங்க சப்பாத்திக்கும் சட்னிக்கும் அப்படியே இதான் பஞ்சு மாதிரி இருக்குது. சூப்பராக சப்பாத்தி. சூப்பர். ஓகே. சூப்பராக இருக்குக்கா. பாய்.
ஒரு டைம் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. ம் பிடிச்சிருந்தா ம் செஞ்சு சாப்பிடுங்க. ஓகேங்க, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.